ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்குறதுங்க கொள்ளுப்பருப்பு கடையிலுங்க. நான் கொள்ளுப்பருப்பு ஒரு குட்டி டம்ளரில் கொள்ளுப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அதோடு ஒரு குட்டி தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 பூண்டு பல், வரமிளகாய் 1, வரமல்லி 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டு வேக வச்சுருக்கேங்க. இதை இப்போ நான் கடைஞ்சிட்டு வந்துடுறேங்க. கடைஞ்சிட்டு வந்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணியை வடித்து தான் நான் ரசம் வச்சுட்டேங்க, கொள்ளு ரசம் இன்றைக்கி. அதுவும் என் சேனலில் போட்டிருக்கேங்க, பாருங்கள். இப்போ இந்த கொள்ளுப்பருப்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தாலங்க. கொள்ளுப்பருப்பு நான் மிக்சியில் போட்டு கடைஞ்சிட்டு வந்துட்டேங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினா சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் அப்படியே கடுகு போட்டுடலாங்க. கடலப்பருப்பு 2 போட்டுடலாம். சின்ன பருப்பு 2 போட்டுக்கலாங்க. பாசி பருப்பு தாங்க நான் சின்ன பருப்புன்னு சொல்கிறேன். சீரகங்க, சீரகம் போட்டால் ரொம்ப நல்லதுங்க. அது அப்படியே பொரியிட்டுங்க. நல்லா பொரியுதுங்க. இதில் அப்படியே ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே கரையிறதுக்கு மிளகாய் போட்டிருக்கேங்க ஒன்று. அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 2 போட்டுக்கலாங்க. அப்படியே பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஏன்னா பருப்பு ஐட்டத்துக்கு எப்பயுமே பெருங்காயம் போடணுங்க. நான் அதில் 4 பூண்டு பல், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கொள்ளுப்பருப்பு, சீரகம் 1/2 ஸ்பூன், மல்லி 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வேக வச்சு பாருங்கள். இப்போ கடைஞ்சி வச்சுட்டேங்க. இதை அப்படியே நம்ம ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் இந்த கொள்ளுப்பருப்பு கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க. அதனால் மிக்சியில் போட்டு லைட்டாக பல்ஸில் வச்சு ஒரு திருப்பிக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றி நம்ம இதுக்கு தேவையான உப்புங்க. உப்பு தாங்க போடுறேன். கொஞ்சம் ஒரு கொதிக்கிட்டுங்க. கொதித்த உடனே நம்ம பிளேட்டிங் பண்ணலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சூடாக சாப்பாடு வச்சுங்க அதுக்கு சாப்பிட்லாங்க. ராகி களிக்கு ஊற்றி சாப்பிட்லாம். கம்பு சாப்பாடு, சோள சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இது காரம், உப்பு, புளிப்பு, தக்காளி எல்லாமே பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரே ஒரு குட்டி தக்காளி தாங்க போட்டேன். இப்போ நல்லா கொதி வருதுங்க. அவ்வளோ மணங்க. நம்ம போட்டிருக்க பொருளெல்லாம் அப்படியே கொதிக்கும் போது அவ்வளோ மணமாக இருக்குங்க. நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. உப்பு, காரம் எல்லாமே அளவாக நல்லா இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.